பெத்தவங்க ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டு படைச்சவனுக்கு படையில போட்டியே. அதனாலதான் இந்த ஜென்மத்துல குடும்பத்தோட மொத்த கஷ்டத்தையும் நீ தூக்கிக்கிட்டு திரியிற. இந்நேரம் அதுக்கான அழைப்பு கூட உனக்கு வந்திருக்கணும். சுவாமிஜி முக்தி அடைய போறாரு. குழந்தைய விட்டு இருந்தா கேட்டுக்கு வெளியில போயிருப்பான். என்ன பாத்துக்கிறீங்க குழந்தைய நீங்க? சரி சாப்பிடுங்க. யாருக்கோ கிடைக்க வேண்டியதோ என்னவோ என் பையன் கையில கிடைச்சு இப்ப என் கைக்கு வந்திருக்கு. உன்னை வெளியில அனுப்ப எனக்கு மனசு இல்லை. உன்னை நிரந்தரமா என் பூஜை அறையிலேயே வச்சுக்கிறேன். நீயும் எங்களுக்கு துணையா இருக்கணும் சாமி. எப்படி உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னு பாத்தியா? இனி நான் எங்கிருந்து அங்க இருக்கிற உன்னை என்கிட்ட எப்படி வர வைக்கிறேன்னு பாரு பாரு. தம்பி, இந்த ஆடு டைரக்டர் வந்திருக்காரு. யாரு? ராமநாராயணன் சாரா? ராமநாராயணன் சார் வந்து ஆட்டை வச்சு பண்றவரு, இவர் ஆடு பண்றவரு. அதான் தம்பி, இந்த விளம்பர படம் எடுக்கிறவரு நீ தானே கூட்டு வர சொன்ன? ஆட் பிலிம் டைரக்டர். போங்க போய் வர சொல்லுங்க. வாங்க சார். நான் வந்துட்டாரு. ஹலோ சார். ஹலோ சார், வெல்கம். உட்காருங்க. சொல்லுங்க சார். சார், நான் ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கே வந்துடுறேன். நாங்க இங்க ரிஷி குரூப்ஸ்க்காக ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கோம். அந்த விஷயமா பேசலாம்னு உங்களை வர சொன்னேன். பண்ணிடலாம் சார், சூப்பரா பண்ணிடலாம். லாலா, நீங்க எடுத்த அந்த லாலா லேண்ட் விளம்பரத்தை பார்த்தேன் சார். அது பெரிய ஹிட் ஆச்சு சார். விளம்பரம் போட்ட 3 நாள்ல விக்கிறதுக்கு இடமே இல்ல சார். அப்படி ஒரு ஹிட் சார். கேள்விப்பட்டேன். அதை விட ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிக்கலாம். பட்ஜெட்டை பத்தி நீங்க யோசிக்கவே வேணாம். இதுக்கப்புறம் இதுல பேச என்ன இருக்கு? நாளைக்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சலாம் சார். ஆர்டிஸ்ட ஃபிக்ஸ் பண்ணோம். எங்க ஷூட் பண்ண போறோம்னு இடத்த பார்க்கணும். என்ன பண்ண போறோம்னு ஸ்கிரிப்ட் எழுதணும். எப்படி நாளைக்கே பண்ண முடியும் சார்? ஆர்டிஸ்ட் என்ன சார் ஆர்டிஸ்ட்? இப்ப போன் பண்ணா போதும் சார், 100 பேர் வந்து நிப்பாங்க சார். அவ்வளவு பேரெல்லாம் வேணாம். நல்லதா ஒருத்தர் கிடைச்சா போதும். அந்த லாலா லேண்ட்ல நடிச்ச லக்ஷ்மி போட்டு பண்ணிடலாமே. லக்ஷ்மியா? ஆமா, அந்த பொண்ணு பேர் லக்ஷ்மி தானே? பேர் லக்ஷ்மி தான், ஆனா அவ கேரக்டர்ல ரொம்ப ராட்சசி சார். அவளெல்லாம் போட்டு எடுக்க முடியாது சார். நீங்க எடுத்திருக்கீங்களே சார். அப்ப எடுத்தேன் சார், ஆனா இப்ப முடியாது சார்.
சார் அவளை விட சூப்பர் பொண்ணுங்களா டெசன் கணக்குல நான் இருக்கிறேன் சார். நான் தான் முதலே சொல்லிட்டேன்ல லக்ஷ்மி வேணும்னு. சார் அந்த விளம்பரமே என்னாலதான் சக்சஸ் ஆச்சு. அது யாருக்கு தெரியுது? மாடல் தான் நம்ம ப்ராடக்ட பப்ளிக் கிட்ட எடுத்துட்டு போறாங்க. சார் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. அவ அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண மாட்டா சார். வாட் நான்சென்ஸ்! நான் அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்லல சார். அதுக்கு இல்ல சார், நீங்க அவளே கேக்குறதால அப்படி சொன்னேன். ஒருவேளை அப்படி இருக்குமோ நினைச்சேன். பிசினஸ் இஸ் பிசினஸ், ஓகே? அதுல இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன். பண்றவங்களையும் நான் வச்சுக்க மாட்டேன். ஆமாமா சார், எனக்கு கூட அது பிடிக்காது. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவ ரொம்ப திமிரு பிடிச்சவ சார். நமக்கு கோஆபரேட்டே பண்ண மாட்டா. கான்செப்ட் ரீச் ஆகாது, கண்டென்ட் சரியில்லைன்னு சொல்லி இல்லாதது பொல்லாதுன்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பா சார். நமக்கு தெரியாத கண்டென்ட்டா கான்செப்டா? எல்லாத்தையும் பொறுத்துக்குவோம். நமக்கு தேவை ப்ராடக்ட் தானே. அவளை வச்சு எடுக்கிறதா இருந்தா நீங்க டைரக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருவோம். சார் நான் எடுக்க ரெடி சார். ஆனா அவ நான் இருந்தா நடிக்க வரமாட்டா. ஏன், உங்களுக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? சார் அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னா அவ வேணான்னு. பத்தாததுக்கு அவ கேரக்டரே சரியில்லை சார். ஒருத்தரை பத்தி நல்லது சொல்லனாலும் பரவாயில்ல, தப்பா சொல்லாதீங்க. அது நல்லதுக்கு இல்ல சார். அவ தப்பானவ சார். என்ன சார் நீங்க? அவ அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் தப்பானவன் சொல்றீங்க. அட்ஜஸ்ட் பண்ணாதது தப்பா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசணுங்கிறீங்க? சார் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நான் வேற ஒரு பொண்ணை வச்சு இதை விட சூப்பர் ஆடா பண்ணி தரேன் சார். சாரி சார், இதுல லக்ஷ்மி நடிக்கிறதா இருந்தாதான் நான் இந்த ஆட் ஃபிலிமே எடுப்பேன். இல்லைன்னா நீங்க கிளம்பி போயிட்டே இருங்க. சார் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அவ நடிப்பை விட்டுட்டா அவ யாரு கூப்பிட்டாலும் நடிக்க வர மாட்டா. அதை நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கிளம்புங்க. ஓகே சார். உடுமல, அவருக்கு 25,000 செக் போட்டு கொடுத்துருங்க. அட்வான்ஸா தம்பி? வந்துட்டு போனதுக்கு கன்வீனியன்ஸ். போங்க. வந்துட்டு போறதுக்கு 25,000? நான் வாழ்க்கை முழுக்க இங்கேயே கிடக்கிறேன். குடு குடு. ஆஹா தம்பி, தாம்பாளத்தட்டோட போறோம். நேரமும் நல்ல நேரத்துல தான் போறோம். உடுமல, கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? எதுக்கு எடுத்தாலும் என் வாய் மட்டும் அடக்கு. உடுமல, அடங்கிட்டேன். ஐயா வாங்க, உள்ள வாங்க. ஏய் செல்லோ, ஹாய். எப்படி இருக்க? தம்பி நீங்க? என் பேரு ரிஷி. அதான் அன்னைக்கு கோயில்ல பூஜையில பாத்தீங்களே. ஆமா, நீங்க யாருன்னு தெரியலையே. சொல்றேன். நீங்க நாச்சிமுத்து, பொள்ளாச்சியில நாட்டாம. பொள்ளாச்சியில நாட்டாமனா நாச்சிமுத்து, நாச்சிமுத்துனா நாட்டாமங்கிற அளவுக்கு உங்க பேரு பெரிய அளவுல இருக்கு. அம்மா வணக்கம்மா. நீங்க தான் வள்ளியம்மை. நாட்டாமைக்கு ஊர்ல எந்த அளவுக்கு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல குடும்பம் உங்களுது. வாங்கம்மா, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க, சேர்ந்து நில்லுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, என்ன ஐயோ, தம்பி இது? என்னது? ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்திருங்க, நல்லா இருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாவ், தங்கவேல் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. சென்னை எப்படி இருக்கு? என்னதான் இருந்தாலும் பொள்ளாச்சி பொள்ளாச்சி தானே சார். அங்க இருக்கிறது ஒரு தனி சந்தோஷம் தான். என்ன சார் நான் சொல்றது? ஆமா. அக்கா, தேன்மொழி அக்கா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு சென்னை செட் ஆகல தானே? உங்களுக்கும் பூர்வீகம் பொள்ளாச்சி தானே? ஆமா. அதானே. உங்களுக்கு எப்படி சென்னை செட் ஆகும்? அந்த ஊர் மாதிரி இந்த ஊர் வருமா? இங்க ஒரே மெக்கானிக்கல் லைஃப். அதை விடுங்க, அங்க இருக்கிற காத்து இங்க கிடைக்குமா?
அதுதானே உயிர். இங்க வெறும் உடம்பு தானே. ஹலோ அனு மேடம். அனு டிராவல்ஸ். உங்க அப்பா சாதாரண ஆள் இல்லைங்க. சும்மாவா உங்க பேர் வச்சாரு? நீங்க அவ்வளவு ராசியாச்சே. நீங்க அங்க மறுபடியும் உட்கார்ந்த பிறகு பிசினஸ் டாப் கியர்ல போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க லக்கி. தேங்க்யூ. ஓ சக்தி சார், நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? அனுக்கு ஏத்த புருஷன். வாட் a பியூட்டிஃபுல் couple. மேட் ஃபார் ஈச் அதர்னா அது நீங்க 2 பேரு தான். மாமனாருக்கு ஒரு மகனா இருந்து பிசினஸ்ல கலக்குறீங்களே சார். அப்புறம் வாவ் வெற்றி சார், எப்படி இருக்கீங்க? நல்ல மனசு சார் உங்களுக்கு. கள்ளங்கபடம் இல்லாதவரு. ஊருக்குள்ள உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல பேர் இருக்கு சார். நீங்க மட்டும் இங்க பிறந்து வளர்ந்திருந்தீங்கன்னா உங்களை ஒரு அமுல் பேபின்னு தான் சார் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே உங்களை பார்த்த உடனே பிடிச்சு போயிடும். யூ பர்ஃபெக்ட். அப்படிப்பட்ட நீங்க இந்த ஊர்ல கால் டாக்ஸி ஓட்டுறது நல்லா இல்ல சார். எந்த பரம்பரையில இருந்து வந்திருக்கீங்க? நாச்சிமுத்தோட வாரிசு சார் நீங்க. நீங்கெல்லாம் நல்லா வாழ்ந்தவங்க. நல்லா வாழணும் சார். ஓ வணக்கம் லக்ஷ்மி மேடம். வணக்கம். என்ன பாப்புலர். நான் பணத்தை கொடுத்து பூஜை ஏற்பாடு பண்ணேன். நீங்க உங்க புகழ வச்சு எவ்வளவு ஈஸியா பூஜையை முடிச்சிட்டீங்க. பாப்புலாரிட்டிக்கு முன்னாடி பணம் காணாம போயிடுச்சுங்க. என்ன இருந்தாலும் ஒரு ஸ்டார் தாங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப். சரி, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு முதல்ல சொல்லிடுறேன். லாலா லேண்ட்னு நீங்க ஒரு ஆட் பண்ணீங்கல்ல, சூப்பருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு அதுல கிடைச்ச பாப்புலாரிட்டி, உங்களால அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மார்க்கெட்ல ஏற்பட்ட டிமாண்ட், இன்னைக்கும் ரீசேல்ல அதோட விலை ஏறிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்றாங்க. சார், எங்களை பத்தி இவ்வளவு டீடைல்ஸ் சொல்றீங்க, இவ்வளவு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அது தம்பி அத நான் சொல்றேன் சார். உங்களை பத்தி தம்பியும் தம்பிய பத்தி நீங்க எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் லாங்கா டிராவல் பண்ண முடியும். உடுமலை வாய மூடிட்டேன், வச்சிடுறேன். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியல. சொல்றேன். என்னோட பிசினஸ்க்கு பெரியவங்களோட பிளெஸிங்ஸ் தேவை. அதை நான் வாங்கிட்டேன். இப்போ எனக்கு லக்ஷ்மியோட ஒத்துழைப்பு தேவை. என்ன யாருக்கும் புரியலையா? லக்ஷ்மி, நீங்க நாளைக்கு என்னோட ஆபீஸ்க்கு வாங்க. என்னோட ப்ராஜெக்ட் அன்பினிஷ்டா இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு ஆட் பண்ணி கொடுக்கணும். நீங்க பயங்கர புத்திசாலி, அதுவும் எனக்கு நல்லா தெரியும். அந்த புத்திசாலித்தனத்தை எனக்காக யூஸ் பண்ணா என் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகும். அதனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேக்குறீங்களா? இருக்கு. உங்களுக்கு என்னோட பில்டிங்ல ஒரு முழு ஃப்ளோரே தந்துடுறேன். எங்களுக்கா? உங்களுக்கு தான். அது உங்க பொள்ளாச்சி வீடு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும். இது நம்மளுக்குள்ள ஒரு சின்ன டீல் தான். மேக் மீ ஹாப்பி, ஆல்வேஸ் யூ ஆர் ஹாப்பி. சோ நீங்க எல்லாரும் அங்க வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. வேலைக்காரனா இல்ல, முதலாளி மாதிரி. என்னடா அவன்
ரிஷி குரூப்ஸ்ங்கிறான், கோடி கோடியா சொல்றான். இவன் எதுக்கு நம்ம வீட்டு வாசலான்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு காரணம் எனக்கு உங்க மேல இல்ல, லக்ஷ்மி மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்தாங்க, இது என்னோட கார்டு. நாளைக்கு காலையில கார் வரும். ஜஸ்ட் ஒரு மீட்டிங்க்கு மட்டும் வந்துட்டு போனா போதும். என் பிசினஸ் நிமிந்துரும். இதுவும் என்னோட கான்ஃபிடன்ட் தான். ஒரு விளம்பரம் லாலா லேண்டோட தலையெழுத்தை மாத்தின மாதிரி இந்த ரிஷி குரூப்ஸோட தலையெழுத்தும் மாறணும். அது உங்களால மட்டும்தான் முடியும். நாளைக்கு காலையில நீங்க வருவீங்கன்ற நம்பிக்கையோட போறேன். சரி, என்னம்மா, வந்தவங்களுக்கு ஒரு ரூபாய் காஃபி கூட கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ இல்ல, பரவாயில்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். வரேம்மா, வரேன்ப்பா. சரி. என்ன லட்சுமி யோசிக்கிற? இல்ல அத்தை, இனிமே நான் நடிக்கிறதா இல்ல, ஏதாவது ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு போலான்னு இருக்கேன். இல்லம்மா, இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில தானா வர்ற வேலையை விட்டுற வேணாங்கிற. உன் வேலையும் சேர்த்து வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே வேலை தர்றதா சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல இடமா தான் தெரியுதுமா. இல்ல என்னன்னு தான் போய் பார்த்துட்டு வாயேன். இல்ல அத்தை. லக்ஷ்மி, என்ன யோசிக்கிற? போய் தான் பாரு, எல்லாருக்கும் வேலை கிடைக்கும்ல. யோசிக்காத லக்ஷ்மி, போ லக்ஷ்மி. போயிட்டு வா லக்ஷ்மி. சரி, நான் போறேன். ஐயோ மேடம், வாங்க. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. சார் இருக்காரா? இருக்காரு இருக்காரு, வாங்க 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 வாங்க. நீங்க இங்கே கொஞ்ச நேரம் இருங்க, நான் உள்ள போய் தம்பிட்ட சொல்லிட்டு வரேன். தம்பி தம்பி, ஆடு ஆடு. ஆடா? அதான் அந்த ஆடு மாடலு. மாடல் வர சொல்லுங்க. இந்த வர சொல்றேன் மேடம். தம்பிட்ட சொல்லிட்டேன், வர சொல்றாரு. வாங்க 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 லட்சுமி, வாங்க. வாங்க. ஹலோ சார். நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? வெளியிலயா? போங்க. சரி. வெல்கம். ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ. உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் லட்சுமி. சார், நான் வரேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சார், நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். இதுல இருந்தே தெரியல நான் நினைச்சது சரிதான்னு. புரியல. பொதுவாவே தன்னை எல்லாருமே பெரிய ஆளுன்னு நினைச்சுப்பாங்க. ஆனா பெரிய ஆளுங்க மட்டும்தான் அப்படி நினைக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற அளவுக்குலாம் நான் எந்த சாதனையும் பண்ணல சார். இப்ப பண்ணுங்க, அதுக்கான சான்ஸை நான் தரேன். சார், நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. எனக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது சார். நடிக்கிறத பத்தி எதுவுமே தெரியாம தானே போனீங்க, நடிச்சீங்க, பாப்புலர் ஆகல. இல்ல, அது சொல்லி கொடுத்து செஞ்சது. நான் ஒரு கிளிப்புள்ள, அவ்வளவுதான் சார். அதை வச்சு நீங்க என்ன பெருசாலாம் நினைக்க வேண்டாம் சார். அது மட்டும் இல்லாம என் குடும்பத்தோட கஷ்டத்துக்காக எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி நான் நடிச்சு பணம் வாங்கிட்டு போயிடுறேன். ஆனா என் மனசு அது ஒத்துக்கல சார். என்ன நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்கன்னு தெரியல. யாரோ உங்களை மிஸ்கைட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் முடங்கி போயிருக்கிற என் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு நான் கோயிலுக்கு பூஜை பண்ண வந்தேன். கடவுளே என்னை காப்பாத்துன்னு கேட்க தான் வந்தேன். விஐபி பூஜைல யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்ன அதே ஐயர் தான் உங்களை கூட்டிட்டு வந்து பூஜையில நிக்க வச்சாரு. அது கடவுள் எனக்கு கொடுத்த சிக்னல் நினைச்சேன். அதுக்கேத்த மாதிரி நீங்களும் பாப்புலரான ஆளா இருந்தீங்க. உங்க பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணி என்னோட பிரச்சனை தீர்த்துக்க முடிவு பண்ண.
வழியே இல்லாம நின்ன எனக்கு அது கடவுள் எனக்கு காட்டின வழியா தான் நினைச்சேன். என் நம்பிக்கை மேல நீங்க நம்பிக்கை வச்சு என்னோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நீங்க உதவி பண்ணலாமே. ஜஸ்ட் a ட்ரை. மூழ்கிறவனை காப்பாத்துறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தான் வரணும்னு இல்ல, முடிஞ்சவங்க பண்ணலாமே. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களை நடிக்க வச்சு விளம்பரம் எடுத்தா என்னோட பிளாட்ஸ் எல்லாம் விற்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நான் நடிக்கிறதாவே இல்லை சார். ரெண்டாவது, நடிக்கிறவங்களால மட்டும் இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் விற்குங்கிறது நடக்காது. அதுவும் இல்லாம நல்ல நேரம் அது இதுன்னு எதேதோ சொல்லுவாங்க. சார், கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். என்னை இவ்வளோ தூரம் நடிக்க சொல்லி கம்பல் பண்றீங்க. உங்க கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளமா? ரிஷி குரூப்ஸ்ங்கிற பேர்ல 1000 கோடி ரூபாயில நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அதுல 2500 ஃபிளாட்ஸ் இருக்கு. ஆனா அதுல ஒண்ணு கூட சேல்ஸ் ஆகல. இதுல பேங்க் லோன் மட்டும் 500 crores. இப்ப நான் வட்டி மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதை கூட கட்ட முடியாம போயிடும். செலவோட செலவா ஒரு பாப்புலாரிட்டியை வச்சு டிவி தியேட்டர் ஆடெல்லாம் கொடுத்தா பிசினஸ் சக்சஸ் ஆகலாம் இல்லையா? இது என்னோட கடைசி முயற்சி. உங்க ஃப்ளாட்ஸ் பத்தி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? கம்.